ஓம் நம சிவாய. இறைவனுடைய விக்கிரகம் நம்மக்கிட்ட இறைவனோட படம் இல்லை கோயிலில் நம்ம பார்க்கக்கூடிய இறைவனுடைய விக்கிரகம் இல்லை நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய இறைவனுடைய சிலை இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, இறைவன் நிலையாக இருக்கார். அவர்கிட்ட எந்த அசைவும் தெரியல. ஆனாலும் நம்ம மனதை அப்போதைக்கு அமைதிப்படுத்துகிறார். கோயிலுக்குள்ளே போனதும் நமக்கு கிடைக்கிறது அமைதி. அந்த அமைதியை இறைவன் எப்படி அமர்ந்த இடத்துல இருந்து நமக்கு தர்றார் அப்படின்றத யோசித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஞானம் கிடைக்கும். என்னென்னா, நம்ம இது சரியா, இந்த மாதிரி வாழ்க்கை முறை வாழ்கிறது சரியா, இல்லை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது தப்பா, இல்லை எப்படி இந்த வாழ்க்கையை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தாலும் நம்ம இறைவன்கிட்ட போய் கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் நிலையாக அமைதியாக எதையும் சுற்றி முற்றி தேடி அலைஞ்சிட்ருக்காம ஒரே இடத்த பார்த்துட்ருக்கார். கிட்டத்தட்ட ஒரு துறவிகள் இருக்கக்கூடிய நிலை தான், சிவனேன்னு இருக்கக்கூடிய நிலையில் இருக்க அந்த சாதுக்கள் எப்படி இருக்காங்களோ, ஏன்னா அவங்க சிவனின் ரூபமாக இருக்காங்க. அதனால் அவங்க இறைவனை பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் பார்க்குறவங்க இவங்க வேலை செய்யலை, இவங்க எதுவும் செய்யலை, எங்கேயும் போகலை, எந்த இல்லற வாழ்க்கையோட கஷ்டம் புரியலை, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் நம்மளுமே ஓடி அலைஞ்சு பணத்துக்காகவும் உறவுக்காகவும் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெயர் நம்ம போனதுக்கப்புறம் இந்த உடல் இல்லாத போதும் நம்முடைய பெயர் பேசப்படணுன்றதுக்காக கூட நம்ம ஓடிட்டுருக்கலாம். அப்போ எது தவறு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ஒரு மன சஞ்சலம் தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை, சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் தாண்டி இறைவன் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ போகிறது தான் நம்மளுடைய இறுதி பிறவியாக இருக்கும். அதனால் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் தவறு இல்லை சரி இல்லை மகிழ்ச்சி இல்லை கவலை அப்படின்னு பிரித்து பார்க்குறத விட்டுட்டு, நமக்கு இறைவனுடைய அந்த திருவுருவம் சொல்லித்தரக்கூடியது நிலையாக எந்த விஷயத்துக்காகவும் நம்ம மனசஞ்சலம் இல்லாமல் ஒரு அமர்ந்த நிலையில், நின்ற நிலையில், ஒரு சாந்தமாக உக்கிரமாக இருக்கக்கூடிய கடவுளை நம்ம பார்த்தாலுமே அங்கே போய் நமக்கு கிடைக்கிறது பதட்டம் கிடையாது, அமைதி மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இறைவன் நிலையாக ஒரு விஷயத்தில் இருக்கார். அதனால் அந்த இறைவனின் திருவுருவம் போல் மனிதன் வடித்த சிலை தானே அப்படின்ற கேள்வியெல்லாம் மனதில் எழும். ஆனால் மனிதன் வடித்த சிலையானாலும் அதில் அமரக்கூடிய இறைவன் அப்படின்றது தான் உண்மை. இப்போ இந்த உடல் அழிய போகுது, யாருக்கு சொந்தம் அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த உடல் நம்மளுடைய உடல் அப்படி கேள்வி எழும்போது இது தாயிடமிருந்து வந்தது அப்படின்னு சொன்னாலும், அப்போ அவங்க யார்கிட்டேருந்து வந்தாங்க, யாருடைய உடலையுமே நிலையாக வச்சுக்க முடியலையே, இது அழியத்தானே போகுது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆத்மா அழியாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். நம்ம அழிய மாட்டோம் அப்படின்றது தான் உண்மை. நம்மளுடைய ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அது இறைவனை செய்து தான் ஆகணும். அதே மாதிரி இறைவன் வடித்த சிலைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கேள்வி தான். நம்மளே பார்க்குறோம், எத்தனையோ சிலைகள் கோயில்கள் இடிக்கப்படுது. எல்லா மதத்தை சார்ந்த ஒரு ஆன்மீக தலங்களையும் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே பாதிப்பு நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா மனிதன் வடிக்கப்பட்ட அந்த ஒரு அமைதிக்காக இறைவன் நமக்காக நாம் வடித்த இடத்துல அமர்கிறார் அப்படின்றதா உண்மை. இப்படி பார்க்கும்போது இறைவன் நமக்கு உணர்த்தக்கூடியது உண்மையே ஒன்று தான், அவரை போல் நம்மளும் ஆகணும் அப்படின்றது. பெரிய பெரிய ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சிக்காகவும் வாழ வேணாம், கவலைக்காகவும் வாழ வேணாம், இந்த ரெண்டுமே வேணாம், அமைதியாக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இறைவன் ஆனந்தமாக இருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இல்லை இறைவன் கவலைப்பட்டுட்டு எல்லாரையும் நினச்சி வருத்தத்தில் கண்ணீர் விட்டுட்டே இருக்காரா? கிடையாது. இறைவன் இந்த இரண்டுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கார். அதனால தான் நமக்கு அமைதி கிடைக்கிது. அந்த இடத்துக்கு போனோம், சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுவே ஒரு மாயை தான். எதில் பெரிய மகிழ்ச்சி இருக்குது? நம்மளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம சரிசமமற்ற நிலையில் தான் இந்த இன்பம் துன்பம் கொண்டு போகுது. நம்மளை சரிசமமாக வச்சுருக்குது அமைதி மட்டும்தான். அமைதியாக இருக்கவங்களை பார்க்கும்போது சோகமாக இருக்க மாதிரியும் தெரியும், மகிழ்ச்சியாக இருக்க மாதிரியும் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உணராதவரை, அமைதியை உணராதவருக்கு இவங்க ஏன் சோகமாக இருக்காங்க அப்படின்னு தான் தோணும் அமைதியாக இருக்கவங்களை பார்க்கும்போது. இல்லை அப்படின்னா இவங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சாந்தமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை போல், அதான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அப்போ இந்த குழப்பத்துக்கு பார்க்குறவங்களுக்கே குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைதியான தோற்றம், அமைதியான மனநிலை இது வேணும்னா நம்ம இறைவனை பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயம் தான். இறைவன் நமக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இறைவனுக்காக மனிதன் வடித்த அந்த சிலையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சாந்தமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். என்றைக்கு இந்த நிலையிலேருந்து கொஞ்சம் நம்ம விலகுறோமோ அப்போ தான் நமக்கு வரக்கூடியது ஒரு சந்தோஷம் அப்படின்ற விஷயம். இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, போதுமான மனநிலை இருக்கணும், இது போதும் அப்படின்னு தோணணும். இல்லை அதை தாண்டி இன்னும் எதிர்பார்த்து அது நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் நிலையற்றது தானே. நமக்கு இருந்த அமைதி சாந்தம் அதையே வச்சுட்டு நம்ம இருந்திருக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு இன்னும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் போய் விழுகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் இருக்குது. அந்த பொருள் கிடைக்காம போச்சுன்னா கவலை. அப்போ இது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலை சாந்தம். அந்த சாந்தி நிலை எளிதில் கிடைக்காது. நம்மளுடைய இந்த மனித வாழ்க்கையே இந்த கலியுகத்தில் போனால் சந்தோஷமான பாதையில் தான் நான் போவேன், நான் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பேன், போயிட்டு அடுத்த ஒரு சில நிமிடத்தில் வாழ்க்கையே ஒரு சோகம், இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு புலம்பிட்டு நம்மளை திரும்ப அடுத்த பாதைக்கு வந்துடும், கவலை அப்படின்ற இந்த பாதைக்கு. அதனால் இந்த 2 பாதையிலையுமே பயணிக்காத வரைக்கும், இதை புரிஞ்சுக்கிற வரைக்குமே சந்தோஷப்படக்கூடாதா அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் கேளும். சந்தோஷப்படக்கூடாதான்னு கேட்குறதே ஒரு மாயை தான். நம்ம இந்த நடுவு நிலைமையில் இருக்க பழகிட்டா எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிறப்பு கூட இங்கே வேணாம், சாந்தம் தான் இங்கே வேணும். சிறப்புன்ற வார்த்தை வேணாம், எல்லாமே இறைவன் அருளோடு இருக்கும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.